சென்னை தலைமைச் செயலகத்தில் மனு அளிக்க வந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தூய்மை பணி ஒப்பந்தங்களை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது என தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கள தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத். தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன? சென்னை மாநகராட்சியில் 5 மற்றும் 6 மண்டலங்களில் பணியாற்ற வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கடந்த சில மாதங்களாகவே தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் எனவும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தையும் மேற்கொண்டிருந்தனர். கடைசியாக 2 மாதங்களுக்கு முன்பாக மெரினா கடற்கரையில் உள் இறங்கி போராட்டத்தையும் முன்னெடுத்திருந்தனர். தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமாக்குவதை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்திதான் இவர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக திமுக தேர்தல் வாக்குறுதியில் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யப்படும் என அறிவித்ததன் பேரில் அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று கருணாநிதி நினைவிடத்திற்கு எதிரே உள்ள காமராஜர் சாலையில் தூய்மை பணியாளர்கள் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பும் ஏற்பட்டது. அப்போது கூட தங்களது பணி நிரந்தரம் மற்றும் தனியார் மயமாக்குவதை தமிழக அரசு கைவிடும் வரை தங்களது போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும், உயிர் இருக்க வரும் எங்களது போராட்டம் தொடரும் எனவும் தூய்மை பணியாளர்கள் தங்களது ஆதங்களை தெரிவித்திருந்தனர். அப்போது தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக கைது செய்திருந்தனர். இந்த நிலையில்தான் சென்னை காமராஜர் சாலையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது தலைமைச் செயலகத்திலும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தலைமைச் செயலகத்திற்கு மனு கொடுப்பதற்காக வந்த தூய்மை பணியாளர்கள் அனுமதி மறுத்ததனால் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேறும் வரை எந்த போராட்டமானதும் எங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் நாங்கள் எதை வேண்டாலும் எதிர்த்து நிற்க தயார் என்றும் தூய்மை பணியாளர்களின் அவர்களின் பேச்சாகவே இருக்கின்றது. சென்னை காமராஜர் சாலையில் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய சமுதாய கூடத்தில் அடைத்து வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்தாக தலைமைச் செயலகத்திலும் தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டு இருப்பது என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து ஒரே நாளில் 2 இடங்களில் வெவ்வேறு இடங்களில் முக்கியமான இடங்களில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருப்பது ஒரு கவனம் பெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலைதான் தலைமைச் செயலகத்தில் தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய கூடத்திற்கு போலீசார் தற்போது அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஸ்ரீதா, நன்றி வினோத், கள தகவல்களை வழங்கியமைக்கு. Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.